இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருப்பாவை திருவெம்பாவையினுடைய 28வது பாடல் பார்க்க போகிறோம். முதல்ல ஆண்டாள் நாச்சியார் பாடியருடைய திருப்பாவை பாடல் பார்க்குறோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். என்ன சொல்கிறாங்க, இந்த பசுக்களை எல்லாம் ஓட்டிகிட்டு இந்த ஆயர்கள்லாம், அது கூடுமான வரை சிறுவர்கள் தான் நிறைய போவாங்க. ஆயர்களுடைய தொழில் ஆகாத்து ஓம்பி ஆப்பயன் அளிக்கிறது தான் ஆயர்களுடைய முக்கிய தொழில். இந்த பசுக்களை எல்லாம் ஓட்டிகிட்டு அப்படியே காட்டுக்கு போவாங்க. காட்டில் போய் உணவு எதுவும் கிடைக்காது, ஏதோ கனி கிழங்கு வகையரா அதுதான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏதானும் ஒரு உணவுப் பொருளையும் அப்படி ஒரு சின்ன வாளி இருக்கும், அந்த வாளியை அப்படி மாட்டி ஒரு குச்சியில் மாட்டி அப்படி தோளில் வச்சுப்பாங்க. அது பின்னாடி காலத்தில், அதுக்கு முன்னாடி இல்லாமல் கூட போயிருக்கலாம். அந்த தோளில் மாட்டிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அந்த குச்சியால் அது சொரட்டுக்கோல்னு சொல்லுவாங்க. அதை அந்த பசுக்களுக்கு இலை தழை தேவைன்னா கொஞ்சம் கீழே இருக்கும், நிறைய இருக்கும். சமயத்தில் ஏதாவது இவங்களுக்கு பழம் சாப்பிட்ணுன்னா அதை கிளைய தழைக்கிறதுக்காகவும், இந்த கன்றுகளுக்கு பசுக்களுக்கு ஏதாவது இலை தழை உடச்சி போடணுன்னாலும் ஒரு சின்ன குச்சி ஒன்று, அவசரத்துக்கு கையில் குச்சி அது இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு போவாங்க. அதில் மதிய உணவு எடுத்துகிட்டு போகிறத நானே நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதை வாளின்னு சொல்லுவாங்க. அழகாக ஒரு பிடி இருக்கும், கீழே பாத்திரம், அதில் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. வேறு எதுவும் பெருசாக இருக்காது, பழைய சாதமாக இருக்கும். அதை அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. இல்லை புதுசாக செய்தாலும் அது வெறும் மோர் பால் தயிர் இது மாதிரி பொருட்கள் போட்டு கலந்து அதை வச்சுருப்பாங்க. தொட்டுக்கிறதுக்கு ஏதோ ஊறுகாய் இருந்தாலும் இருக்கும், இல்லைன்னாலும் இல்லை. அந்த உணவை எடுத்துகிட்டு போய் காலையில் சாப்பிட்லன்னா மதியம் சாப்பிடுவாங்க, காலையில் சாப்பிட்ருந்தாங்கன்னா அது கூட எடுக்காமல் போவாங்க. அது மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவங்கள நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கறவைகள் பின் சென்று அங்கே போவோம். அது எல்லா வீட்டு மாடுகளும் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா வீட்டு பிள்ளைங்களும் ஒன்றா போவாங்க. ஒன்றா போகிறதுனால அங்கே போய் விளையாடுவாங்க. அது பசுக்கள் அது பாட்டுக்கு மேய போகுது, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, விளையாடிட்டுருப்பாங்க. எல்லாம் கும்பலாக அழகாக விளையாடிட்டுருப்பாங்க. ஓய்வெடுப்பாங்க, திரும்ப விளையாடுவாங்க. அங்கே நீர்நிலைகள் இருக்கும், குளிப்பாங்க. அழகாக ஓய்வெடுத்துட்டு விளையாடிட்டு நீராடிட்டு திரும்ப அந்த பசுக்களை எல்லாமும் நீராட்டி ஊட்டிகிட்டு வருவாங்க. இது அந்த ஆயர் குலத்தில் பசுக்களை மேய்க்கிற சிறுவர்கள் பண்ணுவாங்க. அது இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கறவைகள் பின் சென்று கானம் காட்டுப்பகுதியில் போய் சேர்ந்து உண்போம், இங்கேயும் கூடி இருந்து குளிர்ந்த எல்லோரும் தான் சொல்கிறாங்க. கானம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து மக்கள் நாங்கள். எங்களுக்கெல்லாம் பெரிய அறிவு, மிகப்பெரிய புத்திசாலித்தனம் ஒன்றும் கிடையாது. எங்கள் தொழிலை நாங்கள் செய்துகிட்ருக்கோம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். இந்த சாதாரண ஆயர் குலத்தில் நீ வளரணுன்னா நாங்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், எத்தனை பிறவிகள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நியாயமாக கண்ணன் நீங்கள் வளர தேவையில்லையே, அவர் வேறு இடத்துலலாம் வளரணும். தேவகியோட பிள்ளை இல்லையா, அரண்மனையில் பிறந்தவர் இல்லையா, அவர் வளர வேண்டிய இடம் வேறு. இந்த கம்சனுக்கு ஆசை,
அந்த பதவி ஆசை, மரணத்தை கண்ட பயம், அதனால் என்ன பண்ணுறா, கண்ணனை ஓட ஓட விரட்டி தன்னோட சகோதரியோட குழந்தைகள் 7 குழந்தைகளை, 7 இல்லை, ஒரு குழந்தை தப்பிச்சுக்கும், 6 குழந்தைகளை கொடுமையாக பிறந்த உடனேயே அழித்தவன். அப்பேற்பட்ட ஒரு கம்சனுடைய குணத்தால் அவனை அழிக்கிறதுக்கு ஒரு இடம் பாதுகாப்பு தேவை. அதனால் கம்சனால் உள்ளே வர முடியாத நந்தகோபர் வீட்டில் கண்ணன் வளர்ந்துட்டுருக்கான். கம்சன் அனுப்பிச்ச ஆள்க தான் போனாங்க அங்கே, மற்ற அசுரர்கள் போனாங்க. கம்சன் அங்கே போகலை. அவனை விட பலசாலி நந்தகோபன். அந்த கூட்டமாக சேர்ந்தா கம்சனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கம்சன் அங்கே உள்ளே போகலை, தன்னோட ஆட்களை மட்டும் அனுப்பி வைக்கிறான் அழிக்கிறதுக்கு. அது மாதிரி சொல்கிறாங்க இவங்க. நாங்கள்லாம் வெறுமே, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் பாட்டுக்கு இந்த காற்று ஓம்பிகிட்ருக்கோம். இந்த அப்படிப்பட்ட வேற எந்த அறிவும் இல்லாத நாங்கள் ஆயர் குலத்து மக்கள், நீ இங்கே வளரணுன்னா நாங்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதாவது மிகப்பெரிய ஒரு ஆள் சாதாரண இடத்துல வளர்றதுன்னா மிகப்பெரிய புண்ணியம் நாங்கள் பண்ணியிருக்கணும். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. கோவிந்தனை வணங்குறவங்களுக்கும் குறை இருக்காது, அடியார்கள் அன்பர்கள் கூட இருந்தால் கோவிந்தனுக்கும் குறை இருக்காது. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது. எங்களுக்கு உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை யாராலையும் பிரிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதி. நீ மிக பெரியவன், கோவர்த்தனகிரிய விரலில் பிடிச்சவன், ஓரடியால் உலகத்தை அளந்தவன். நீ பண்ண திருவிளையாடல்கள் எக்கச்சக்கம். பல அசுரர்களை அசால்ட்டானுவாங்க, அது மாதிரி அனாயாசமாக அடித்து செதறடித்தவன். பல அசுரர்கள் முந்தின பாடல்களில் சொன்னாங்கள்ல, அத்தனை அசுரர்களை அழித்தவன் நீ. அப்பேற்பட்ட ஒன்றை போய் அறிவில்லாத நாங்கள்லாம் விளையாட்டா உன் பேரை சொல்லியெல்லாம் நாங்கள் கூப்பிட்ருக்கோம். கண்ணா இங்கே வா அப்படின்லாம் கூப்பிட்ருக்கோம். நாங்கள்லாம் இந்த மாதிரி விளையாட்டாக உன்னை போய் பேர் சொல்லி, அதுவும் சின்ன சின்ன பசங்களாக நினச்சி பேர் சொல்லி கூப்பிட்டோம்ல, தயவு செய்து கோவப்பட்டுடாத, சீரியருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். உன்னை சின்ன பிள்ளையா நினச்சி நாங்கள் ஏதோ அறியாமையினால் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு உன்னுடைய திருவருளை எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்கிற இந்த பாடலை நம்ம தினம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்த பல குற்றங்களையும் இறைவன் மன்னித்து நமக்கு அருள் செய்வான். அந்த பழக்கத்தை சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ ரொம்ப அந்த பசுமரத்தாணி போல் குழந்தைங்க மனசில் பதிஞ்சிடும். அதுக்குரிய காலம் வர்றப்போ அந்த வித்து மரமாகி அவங்கள காக்கும். அதனால் சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லித்தர்றது தான் பெரியவங்க செய்கிற மிகப்பெரிய நன்மை. இதை என்னால் செய்ய முடியல, என்னோடய சூழ்நிலை காரணமாக. எல்லாரும் நல்லவங்க, 3 பிள்ளைகள் எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் புத்திசாலிகள், எல்லாரும் ஆன்மீக பற்று உள்ளவர்கள். ஆனால் பாடல்களை எல்லாம் நான் பழக்கிற வாய்ப்பு சூழ்நிலை எனக்கு இல்லாமல் போச்சு. அது எனக்கு ஒரு வருத்தம். என்னால் செய்ய முடியாததை மற்றவங்க இப்போவே ஆரம்பிங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். சூழ்நிலை காரணமாக அது செய்ய முடியாமாச்சு. இது நான் தப்பிச்சுக்கிறதுக்கு சொன்னாலும் சொல்லலாம், இதுதான் என்னோட பிராப்தம். ஆனால் அந்த கடவுளுடைய கருணையினால் நல்ல பிள்ளைகளாக அமைஞ்சதுக்காக அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். 3 பிள்ளைகள், 3வரும் அருமையான ஆன்மீகவாதிகள். ஆனால்
போலிகளை கண்டு வெறுக்கக்கூடியவர்கள். அவ்வளவுதான். இதுக்கு மேலே இது சம்பந்தமாக என்னால் சொல்ல முடியாது. போலியான இந்த உலகத்தில் இருக்கிற இன்றைய நடைமுறையை வெறுக்கக்கூடியவர்கள். அவ்வளோதான். மற்றவங்க இந்த தோத்திர பாடல்களை சொல்லி கொடுங்க, இளமையிலேயே இந்த வித்தை போட்டு வைங்க. பெரியவங்களானா அந்த வித்து போட முடியாது. போட்டாலும் எப்படி முளைக்கும், எப்போ முளைக்கும், என்ன சூழ்நிலை அந்த வித்து முளைக்கிறதுக்கு அமையும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் சின்ன வயசுலேயே எல்லா பெற்றோரும் யார் செய்தாலும் செய்யலைனாலும் இந்த பதிவை கேட்குற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் பழக்குங்க, நல்ல விஷயத்த சொல்லி பழக்குங்க அப்படின்னு உங்கள்கிட்ட இதை ஒரு விண்ணப்பமாகவே வச்சு, அதாவது ஒரு தலைமுறை இருக்குல்ல, சில காலங்களில் சிலது சுலபம். எங்கள் பெற்றோர் எங்களை பழக்கிறது அவங்களுக்கு சுலபமாக இருந்தது. அந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லாமல் போச்சு. அதனால் இந்த நிறைய மனப்பாடம் இருக்கும், நிறைய பாடல்கள் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான சில நூல்கள் அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல், பரிச்சயம் இல்லாமல் படிப்பாங்க. மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு படிக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இது குறைன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பாதை பயணம் வேறு. அவ்வளோதான். வாழ்க வளமுடன். என்னுடைய சுய கதைகளை சொல்கிறதுக்கு அடியார் பெருமக்கள் மன்னிக்கணும். இருந்தாலும் என்னுடைய குறை, மனசில் இருந்த ஒரு குறைய சொல்லி மற்றவங்கள இது மாதிரி பண்ணாதீங்க, நான் பண்ண தப்ப மற்றவங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக இதை சொன்னேன். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடலை அடுத்து மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமானை நினச்சி பாடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடல் மாணிக்கவாசக பெருந்தகை அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலில் 8வது பாடல் பார்க்க போகிறோம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இறைவன் திருவடியை தேடி ஒருத்தர், திருமுடியை தேடி ஒருத்தர் போனாங்க. இவர் வெறும் ஒளிப்பிழம்பாக நிற்கிறார். ஒளியில் தலையது நடியது அடியது யாரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போனவங்க 2 பேரும் தோற்று வந்தாங்க, பார்க்க முடியாதுன்னு வந்தாங்க. இது எல்லாமே ஒரு திருவிளையாடல். நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இறைவனால் நடத்தப்பட்ட ஒரு திருவிளையாடல் தான் அதுவும். உண்மையான பிரம்மாவும் உண்மையான திருமாலும் உண்மையான பரம்பொருளை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்லாம் இல்லை. ஆனால் என்னால் முடியும் அப்படின்னு ஒருத்தர் இறைவனை நெருங்கினா அவங்களால முடியாது. இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். என்னால் முடியும் அப்படின்றவங்க தன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அதை தான் ஒரு பாட்டில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லுவார். கெட்டிக்காரத்தனங்கள் ஏது மனமே, கெட்டிக்காரத்தனங்கள் ஏது, நாம் இஷ்டப்படும் போதே ஐயன் தட்டி கொடாதே போனால் கெட்டிக்காரத்தனங்கள் ஏது, ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே இல்லையா? அப்படி இருக்கிறப்போ அவனுடைய இஷ்டப்படிக்கு நாம் அசையணும். அவன் அசைச்சாதான் நம்ம அசைய முடியும். ஆட்டுவித்தால் நாம் ஆடக்கூடியவர்கள், காட்டுவித்தால் காணக்கூடியவர்கள். ஆனால் நான் கண்டுடுவேன்றது நம்முடைய ஆணவத்தினால நாம் அப்படி நினைக்கிறோம். அப்படி நினச்சா இறைவனை காண முடியாது அப்படின்னு நமக்கு உணர்த்துறதுக்காக அவங்க
பெரியவங்களாம் சேர்ந்து நடத்திய நாடகம் இது. அது போலத்தான் நாம் உண்மையாக புரிஞ்சுக்கணும். உண்மையான திருமாலுக்கோ உண்மையான பிரம்மாவுக்கோ இறைவனை எப்படி தெரியாமல் இருக்கும்? இறைவன் இட்ட கட்டளைப்படி 2 பேரும் அவர் காட்ட இவங்க தொழில் செய்கிறவங்க. அதாவது இவங்க 2 பேரையும் இயக்கிறது பரம்பொருள். அப்படி இருக்கிறப்போ இவங்க 2 பேரும் இறை அருள் பெற்றதுனால தான் அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க செய்ய முடியுது இல்லையா? அப்போது உண்மையிலேயே இந்த மாங்கனி விஷயத்தில் விநாயக பெருமானும் முருகனும் ஞானக்கனியை விநாயகருக்கு கொடுத்ததும் முருகனுக்கு இல்லைன்னதும் அவர் கோச்சிக்கிட்டு வந்து பழனியில் நின்னதும் எல்லாமே ஒரு திருவிளையாடல். உண்மையில் அப்படி கிடையாது. அது ஒரு தத்துவம், இது ஒரு தத்துவம். முருகன் மயில் மேலே ஏறிட்டு சுத்த போனார், உலகத்தை சுற்றி வந்தார். விநாயக பெருமான் தாய் தந்தையரை சுற்றி வந்து மாங்கனியை வாங்கிட்டார். இது 2மே 2 தத்துவம். விநாயக பெருமான் என்ன பண்ணார்? ஸ்மார்ட் ஒர்க்காக சொன்னார், அம்மையப்பன் தாண்டா உலகம் அப்படின்னு சொன்னார். முருகன் நமக்கு எதை சொன்னார்னா, இந்த உலகமே அம்மையப்பன் தாண்டா அப்படின்னு சொன்னார். உலக படைப்பு அத்தனையும் இறைவனால் படைக்கப்பட்டவை. அப்போ எல்லாமே அவனுடைய சொத்து. அவன் அது அத்தனைக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கிறான். வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை எல்லாம் அவனே தானே. அப்போ அவனே அவனுடைய பொருள், அவனுடைய இடம், அவனுடைய சொத்து. அவன் கொடுத்தது நமக்கு கொடையாக, உயிர்களுக்கு ஜீவன்களுக்கு கொடையாக இறைவன் படைத்தவை அத்தனையும், அண்ட சராசரங்களும். அப்போது முருகன் என்ன காமிக்கிறாரு? இந்த உலகம் முழுசும் அம்மையப்பன் தான் காமிக்கிறார். விநாயக பெருமான் என்ன காமிக்கிறாரு? அம்மையப்பனுக்குள் அனைத்தும் அடக்கம் அப்படின்னு காமிக்கிறார். இந்த 2மே நமக்காக சொல்லப்பட்டவை, முருகனுக்கோ விநாயகருக்கோ அல்ல. பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய அது ஒரு நாடகம். அதனால் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி திருமால் பிரம்மா சொன்னாலும், திருமால்னு ஒரு மனிதரை கற்பனை பண்ணுற மாதிரி, பிரம்மான்னு ஒரு மனிதரை கற்பனை பண்ணுற மாதிரி, அவங்க தோற்ற மாதிரி நாம் கற்பனை பண்ணுறதை விட என்னால் முடியும்னு போனால் தோற்று போயிடுவோம். இறைவன் தானே வந்து தலையளித்து ஆட்கொள்ளக்கூடியவன். அவங்கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கணும். பிடுங்கி எடுக்க முடியாது, அதிகாரம் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, திறமையும் இல்லை. இதை சுட்டி காட்டத்தான் மாலையன் காணா பரம்பொருள். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் நீ அப்படியான மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவர். 3 பேரும் தெரியாதுன்னா மற்றவங்களால் எங்கே தெரிஞ்சுக்க முடியும்? பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. பந்தனை விரலி, அதாவது சாதாரணமாக பார்த்தா பந்து விளையாடுற மென்மையான விரல், அழகான விரல், பந்தை பிடிக்கக்கூடிய விரல்ன்ற மாதிரி தோணுது. இந்த உலகம் பூமி பந்து. இந்த பூமி பந்தை காக்கக்கூடியவள் அம்மை. இந்த பூமி பந்தை தன்னுடைய பொருளாக அணைத்து காக்கக்கூடியவள், தாய்மை உணர்வு கொண்டவள். பூமி தாயின்னு சொல்கிறோம்ல, அந்த கருணை, இறைவனுடைய கருணை தான் உமை. இறைவனுடைய அருள் அதுதான் உமை. அந்த கருணையாக, அந்த அருள் வடிவாக உள்ள உமை இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடியவள், காக்கக்கூடியவள். அந்த உமையம்மையோட நீயும் நின் அடியார், நீயும் உமையம்மையும் சரிபாதியை கொடுத்துருக்கார் இல்லையா? அப்போ 2 பேரும் போகிறதா தானே அர்த்தமாகும். ஒருத்தர் போனாலும் இருவரும் போகிறத, 2 பேரே கிடையாது, அவங்க ஒரே ஒருத்தர் தான். அப்படி நீயும் நின் அடியார் குடில் தோறும் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே. ஏற்கனவே பல திருவிளையாடல்கள் படித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். நம்ம சேனலில் கூட 64 திருவிளையாடலையும் போட்டிருக்கோம். அந்த திருவிளையாடல்கள்லாம் கேட்டு பார்த்தா அப்படி ஒரு ஆச்சரியமான திருவிளையாடல் கதைகள். இறைவன் எவ்வளவு எளிமையானவன், ஒரு
பன்றிக்குட்டிக்கு போய் பன்றியாக மாறி, தாய் பன்றியாக மாறி பால் கொடுத்துட்டு வர்றான் இறைவன் அப்படின்னா, ஏ அப்பா! ஒவ்வொரு திருவிளையாடலும் ஒவ்வொரு உச்சமாக தெரியும். அன்பர்களுக்கு எவ்வளவு எளியனாக வந்து காக்கின்றான் அப்படின்றத காட்டக்கூடியது தான் அந்த திருவிளையாடல் புராண கதைகள்லாம். நாயன்மார்களுடைய வரலாறுகள்லாம் அதைத்தான் சொல்லுது. அது மாதிரி பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே, அவங்கவுங்க வீட்டுக்கு நீ போய் அருள் பண்ணியிருக்க. அது வந்து அரண்மனையாக இருக்கணும், மச்சு வீடாக இருக்கணும்லாம் கூடியாது. ரெட்டிப்பட்டி சுவாமிகளும் சொல்லுவார், சாமி மச்சு வீட்டுக்கும் போகும், குச்சி வீட்டுக்கும் போகும்னு சொல்லுவாராம். அதுபோல் இவங்களுக்கு மச்சு வீடா குச்சி வீடான்றது முக்கியம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற மனசு தான் முக்கியம். இந்த ஆதிபராசக்தி சக்தி அப்படின்ற ஒரு படத்தில் தெளிவாக காமிப்பாங்க. வசதியானவர்கள்லாம் ஏதோ விதவிதமாக வச்சு படையல் போடுவாங்க. ஒரு எளிமையான ஒரு அடியவர் அம்பாளை துதி பண்ணி ஆத்தாடி மாரியம்மான்ற ஒரு பாடலோடு இருக்கும். அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்க எதுவுமே வேண்டான்னுவாங்க. இருக்கிறத அம்பாளுக்கு அப்படி எடுத்து ஆசையாக பரிமாறுவாங்க. தாய் சாப்பிடுவாங்க, உமையம்மை சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஆதிபராசக்தின்ற ஒரு படத்தில் இந்த காட்சியை அங்கே காமிப்பாங்க. பணக்கார வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறத விட அடியார்கள் உள்ளந்தான் இறைவனுக்கு உகந்த இடம். அப்படி பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். நீ உன்னுடைய மேனி செந்தழல் மேனி அப்படின்றத காமிச்ச, திருப்பெருந்துறையில் உரைன்றதை காமிச்ச, நீயே அந்தணன்னும் காமிச்ச. இன்னொன்றும் அதில் எடுத்துக்கலாம், என்ன செம்மையானவனாக ஆவது எப்படி அப்படின்னு காமிச்சு என்னை ஆட்கொண்டாய், வந்து ஆண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணன்னா யாருன்னு வள்ளுவ பெருந்தகை சொல்வார். அந்தணர் என்பர் அறவோர், அவர் செந்தன்மை பூண்டு ஒழுகிறதுனால அந்தணர். மற்றபடி குடிப்பிறப்பால் அந்தணர்ன்றதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் உண்மையான அந்தணர் கிடையாது. ஜாதி பிரகாரம் பார்க்குறப்போ பல ஜாதிகள் இந்த நாட்டில் இருக்குது. அந்த ஜாதி பாகுபாடு உண்மையான அந்தணர் கிடையாது. அந்தணர் என்பர் அறவோர். அற ஒழுக்கங்களை யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் அந்தணர் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இறைவன் பரிசுத்தன், அவனுடைய திருவருள் காட்சி கிடைக்குதுன்னாலே அவர் அந்தணன் தான். ஆன்மா சுத்தமடைகிறது எப்படின்னு வழிகாட்டுறதும் ஆண்டவர் தானே. நான் அந்தணன் ஆகிறது எப்படின்றதோ நீ காட்டி தான் என்னை ஆட்கொள்கிற அப்படின்றது. அதாவது நல்லொழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்கிறாய், சொல்லி கொடுக்குறாய். எப்படி வேதங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற அத்தனை ஞான நூல்களும் ஆண்டவன் வழி வழியாக அடியார்களை பூமிக்கு வந்து அவர்கள் வாயிலாக சொல்ல வைக்கக்கூடியது தான் ஞான நூல்கள். ஆண்டவன் அருள் செய்வதால் கிடைக்கிறது தான் ஞான நூல்கள். பதி பசு பாசம்லாம் இன்றைக்கி பேசுகிறோம். இதெல்லாம் யார் சொன்னது? அடியார்கள் வாய், அதாவது அடியார்களை இறைவன் தன்னோட கருவியாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். வியாசர் சொன்னார், விநாயகர் எழுதினார் அப்படின்வாங்க. மாணிக்கவாசகர் சொன்னார், அந்தணன் எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன? இறைவன் ஞானிகள் வடிவில் இந்த உலகத்துக்கு இதை கொடுத்து நம்மை வழி நடத்த இதையெல்லாம் கொடுத்து அருள்கிறார். அது மாதிரி முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிறார் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்ற பாடல் மாணிக்கவாசக பெருந்தகை பரம்பொருளை நினைத்து பாடியது. இதை நம்ம எல்லாரும் இந்த காலை நேரத்தில் பாடுற போது அதோட பலன் நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும்
அப்படின்னு சொல்லி இந்த பதிவை அடியார்கள் திருவடி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழிய நாளும் மெய்மெய், வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.